ரூபாய்க்கு மேல இருந்ததை இன்னும் மீட்டெடுக்கல. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? நிறைய வாக்குவாதங்கள் நடந்தது. என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? என்ன தீர்மானங்கள்? முறைகேடுன்றது விஷால் நிர்வாகத்தில் இருக்கிற வைப்பு தொகையா இருந்த விஷால் நிர்வாகத்தை தலைவராக இருக்கிற நிர்வாகத்தில் இருந்த 8 கோடி ரூபாய் வைப்பு தொகையை எடுத்துட்டாங்கன்னு எஸ்ஐசி குற்றச்சாட்டு சொன்னார். எஸ்ஐசி தலைமையில் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு கமிட்டி போட்டிருக்கு. எஸ்ஐசி தலைமையில் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரத்தில் வந்து விஷால் நிர்வாகத்தில் 8 கோடி ரூபாய் வைப்பு நிதியை வந்து அவர் குற்றம் சாட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் 2 வருஷம் அரசாங்கத்திடம் இந்த சங்கம் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஆடிட்டிங் டீமை வந்து அரசாங்கமே போட்டு அதை ஆடிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன செலவுகள் முறைகேடு நடந்திருக்கா இல்லையாங்கிறத ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். அது என்னங்கிறது இப்போ நம்ம இந்த இதில் வந்து பேசியிருக்கோம். ஏன்னா அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு அன்பு தொகைன்னு தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்ததை வந்து ஒரு 12,500 ரூபா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்று வந்து அது நலிந்து போனதுக்கப்புறம் 2,500 ரூபா நம்ம 2020 நாங்கள் முதல் வாட்டி பதவியேற்ற போது 2,500 ரூபா அன்பு தொகையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ரெவன்யூ பெருக்கி பண்ணோம். 2வது முறை 2023 மறுபடியும் நாங்கள் வந்து இந்த பதவிக்கு வரும்போது எங்களோட வைப்பு நிதி வந்து 76 லட்சம் ரூபாய் இருந்தது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 5,000 ரூபாய்க்கு ஆக்கியிருக்கோம். ஸோ இது வந்து மெம்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். முறைகேடுகளான நடந்த விஷயங்கள் அதில் இருக்கிறத வந்து ரிகவரி பண்ணுற மாதிரி தான் இங்கே பேசியிருக்கோம். அதுதான் செயலாளர் ரமேஷ்ணன் சொன்ன மாதிரி அவர் எஸ்எஸ்சி வந்து அவர் முன்னாள் தலைவர், அவர் வந்து பக்குவமாக பேசிக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து நம்ம எந்த வகையில் நடந்திருக்குன்னு கருதுறீங்க சார்? ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வச்சு சங்கத்தில் இருந்த பணம் வந்து திரும்ப வந்து ரிஜிஸ்டர் சொசைட்டிலேருந்து வந்தாங்க. வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் 1 இயர் பார்த்தாங்க. 1 இயர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பணம் எல்லாம் தயாரிப்பாளருக்கு கொடுத்துருக்கு. முறைகேடு நடக்கவில்லை. முறைகேடுனா அந்த படத்துல இருந்து நான் 1 கோடி ரூபாயோ இல்ல அண்ணன் ஒரு 50 லட்சம் ரூபாயோ இல்ல விசால் ஒரு 2 கோடி எடுத்தாலும் முறைகேடு. அந்த முறைகேடு நடக்கல. அந்த பணம் வந்து மெம்பர்கள் கொடுக்கப்பட்டது. சங்கத்து பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறத இதை வந்து முறைகேடுகளா சொல்லப்படுகிறது.